அகரத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது யமதர்மராஜனை ஏன் முருகன் கொலை செய்தார் என்பதற்கான காரணத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். சுவேதன் என்ற சிவபக்தர். சிவபக்தர் என்றால் தன் உடல் பொருள் என அனைத்துமே சிவன்தான் என்றும் சொல்லும் அளவிற்கு சிவன் மீது பக்தி அன்பு கொண்டவர்தான் இந்த சுவேதன். இவர் கங்கை நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து அதில் வாழ்ந்து வந்தார். இந்த சிவபக்தர் கௌதம முனிவரின் நண்பரும் ஆவார். ஒரு நாள் இந்த சிவபக்தர் மரணமடைந்து விடுகிறார். அவ்வேளையில் அந்த இறந்த சிவபக்தரை யமனிடம் அழைத்துச் செல்வதற்காக யமதூதர்கள் அங்கு வந்தனர். அவருடைய ஆசிரமத்திற்குள் நுழைய முயன்றனர். ஆனால் அவர்களால் நுழைய முடியவில்லை. நீண்ட நேரமாகியும் யமதூதர்கள் யமலோகத்திற்கு திரும்பி வராததைக் கண்ட சித்திரகுப்தன் நேராக யமனிடம் சென்று, தர்மபிரபுவே, சுவேதனை அழைக்கச் சென்ற நம் தூதர்கள் இன்னும் வரவில்லை என்றான். உடனே யமன், யாரங்கே என்றான். உடனே யமனின் தோழலான மிருத்யு அங்கு வந்தான். பிரபுவே, உங்கள் உத்தரவு என்னவோ கூறுங்கள், இப்போதே செய்கிறேன் என்றான் மிருத்யு. இப்போது பூலோகம் சென்று சுவேதனை யமலோகத்திற்கு கொண்டு வா. மேலும் நம் தூதர்களின் நிலைமையும் அறிந்து வா என்றார் யமன். உடனே மிருத்யு பூலோகம் சென்று சுவேதனின் ஆசிரமத்தை அடைந்தான். அங்கு ஆசிரம வாயிலிலே நின்ற யமதூதர்களிடம் சென்று என்ன ஏது என்று விசாரித்தான். அதற்கு தூதர்கள், பிரபு, சுவேதன் தீவிர சிவபக்தன். எனவே அவனின் உடலை சிவன் காத்து கொண்டிருக்கிறார். எனவே எங்களால் ஆசிரமத்திற்குள் நுழையவே முடியவில்லை என்றனர். அவ்வேளையில் சிவகணங்களில் ஒருவர் யமதூதர்களையும் மிருத்யுவையும் பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும், ஏன் இங்கு நிற்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு மிருத்யு, சுவேதனின் ஆயுள் முடிந்துவிட்டது, அவரை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்ல வந்திருப்பதாக கூறி சுவேதனின் உடல் மீது மிருத்யு பாச கயிற்றை வீசினான். அதனை கண்ட சிவகணம் மிருத்யுவை தடியால் அடித்தே கொன்றது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட யமதர்மன் மிகவும் கோபம் கொண்டு தன் பரிவாரங்களுடன் பூலோகம் வந்து சுவேதனின் வீட்டை தாக்கினான். சிவபெருமான் பக்கத்தில் விநாயகர், நந்தி, முருகன் ஆகியோர் இருந்தனர். யமன் போர் செய்வதை பார்த்த இவர்கள் எல்லோரும் யமனுடன் போர் செய்தனர். கடுமையாக போர் நடந்தது. கடைசியில் முருகனால் யமன் கொல்லப்பட்டான். இதனால் பூமியில் இறப்பு இல்லாமல் போனது. இதனை கண்ட தேவர்கள் ஒன்று கூடினார்கள். யமன் தன்னுடைய கடமைதானே செய்தான், அவனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்று சிவனிடம் வினவினார்கள் தேவர்கள். அதற்கு சிவன், சிவபக்தர்களை யமன் ஒருபோதும் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடாது, அவர்கள் நேராக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றார். இந்த நிபந்தனையானது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு நந்தி பகவான் கங்கை நீரை கொண்டு வந்து யமன் மீதும் மற்ற போரில் இறந்தவர்கள் மீதும் தெளிக்க அவர்கள் அனைவரும் உயிர் பெற்றனர். இதுவே முருகப்பெருமான் யமதர்மராஜனை கொன்றதற்கான காரணமாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.